guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டே 2 இன் மகாராஷ்டிரா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, நம்ம ரூம் வெக்கேட் பண்ணிட்டு நம்ம மும்பைக்கு கிளம்புறோம். இப்போ ஏர்லி மார்னிங் ஒரு 5 இல்லை 6 ஓ கிளாக் ஆகுது. ஸோ நம்ம கேப் ஏறிட்டு மும்பை ரீச் ஆனால் நான் காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம தங்கின ரூமு, ஹோட்டல் கேலக்ஸி இன். ஸோ இதுதான் அந்த கடையும் இப்போ மூடி இருக்குது. நீங்கள் 9 ஓ கிளாக் வந்தீங்கன்னா திறந்துருக்கோம். ஸோ பாய், நம்ம நெக்ஸ்ட் மும்பை போகிறப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மும்பை வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சித்தி விநாயக் டெம்பிள் போக போகிறோம். ஸோ அது கொஞ்சம் தூரத்தில் வந்து கார் அலோவ் பண்ணல. ஸோ அதனால் நம்ம வந்து 2 மினிட்ஸ் தான் நடந்து போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ லைனில் வந்து நின்னாச்சு. ஸோ சித்தி விநாயக் டெம்பிள் லைனில். ஸோ கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. பட் நம்ம வந்து சீக்கிரமாகவே போய் சாமி பார்த்துட்டு இந்த தான் லைனு. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது தரிசனம் லைன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து தரிசனம் பார்க்க விநாயகர் கிட்ட போயிடுவோம். ஸோ நான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலவுட் இல்லை. ஸோ அதனால் நான் அவங்க ஃபோட்டோ மட்டும் இந்த வீடியோவில் வந்து கூகுள்லேருந்து எடுத்து நான் அவங்க கட்டாச்சு. ஸோ அது மாதிரி இதுதான் அங்கே வந்து நம்ம வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியல. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். நம்ம இப்போ தரிசனம் பார்த்து வந்தாச்சு. ஸோ நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ அப்படியே கூகுளில் ஃபோட்டோவும் அவங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு காட்டலாம். நம்ம நெக்ஸ்ட் மகாலட்சுமி டெம்பிள் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி டெம்பிள் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தரிசனம் முடிச்சாச்சு. ஸோ இருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு டெம்பிள் மட்டும் ஒரு வாட்டி கட்டிட்டு அப்புறமா அவங்க ஃபோட்டோவும் நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மும்பாதேவி டெம்பிள் வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தரிசனம் முடிச்சாச்சு. ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து கிட்ட இருந்து ஒரு 100 rupees பூஜா கொடுத்து நம்ம சேவிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இதோடைய ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு வந்து கூகுளில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னு பார்க்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்வே ஆஃப் இந்தியா வந்திருக்கோம். ஸோ அதுக்கு டிக்கெட் கவுண்டர் இங்கே வெயிட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணி அப்புறமா கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கியிருக்கப்புறமா நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்வே ஆஃப் இந்தியா. ஸோ அப்படியே இதுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல். இது வந்து பழசு. இது பார்த்தீங்கன்னா தாஜ் டவர் புதுசு. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலஃபெண்டா கேவ்ஸ் போகிறோம். ஸோ அதோடைய டிக்கெட் வந்து அங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம எலஃபெண்டா கேவ்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக்கா கேஸ் வாங்கியாச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 160. நம்ம 4 பேருக்கு பே பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா போட்டில் போயிட்டு இருக்கோம். நான் வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னும் நான் வந்து எனக்கு போட்டு காட்டுறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது நம்மளுக்கு ட்ராவலு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். நான் வந்து உங்களுக்கு போய் மேலே போய் நம்ம வந்து போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எலஃபெண்டா கேவ்ஸ் வந்தாச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து ட்ரெயினிங் வந்து நம்ம அந்த கேவ்ஸ் டேரக்டாக போகலாம். போனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம எலஃபெண்டா கேவ்ஸ்க்கு மினி ட்ரெயினில் போக போகிறோம். ஏன்னா இங்கேருந்து நடக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 rupees பார்த்தீங்கன்னா 80 rupeesக்கு நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கிட்டு நம்ம போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம ட்ரெயின் வந்து ஏரியாச்சு. ஸோ அப்படியே வந்து போகிற வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 1 மினிட்டில் நம்ம போய் ரீச் ஆகிடுவோம். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறமா நான் என்னென்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு அங்கே காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிக்கெட்டோடைய ப்ரைஸஸ்ஸு. அடல்ட்ஸ் பார்த்திங்கன்னா 5 rupees, சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா 3 rupees, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்திங்கன்னா 1 rupee. ஸோ நம்மளுக்கு 16 rupees ஆகுது. நம்ம கட்டிட்டு அப்புறமா நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போகலாம். ஸோ இதான் நம்மளுக்கு டிக்கெட்டு. ஸோ டோட்டல் 16 rupees. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத், காராபூரி, எலஃபண்டா. நான் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் ஃபைனலி நம்ம ஏறி வந்தாச்சு எலஃபண்டா கேவ்ஸ். ஸோ 120 ஸ்டெப்ஸு. ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 15 years பிலோ வந்து ஃப்ரீ. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 40 rupees, ஸோ 80 rupees. ஸோ நாங்கள் 80 rupees பே பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எலஃபண்டா கேவ்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா உள்ளேயும் வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்மளுக்கு சூப்பரான ஒரு நட்ராஜ் சிலை இருந்தது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா சிவலிங்கம். ஸோ இதுதான் மெயினான லிங்கம் இன் எலஃபண்டா கேவ்ஸ். ஸோ ரொம்ப பெருசாக ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய சிவலிங்கம் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்து ஒரு கோவிலாக இருந்தது. ஸோ அப்புறமா போக போக வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவர் பண்ணதே வந்து போர்ச்சுகீஸ் தான். ஸோ போர்ச்சுகீஸ் ஆர் பிரேசில். ஸோ 2 பேரில் வந்து ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா இந்த கேவ்ஸில் இருக்கிற ஸ்டாச்சூஸ்லாம் அங்கங்கே உடஞ்சிருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா இவங்க தான். அதை வந்து உடச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ அந்த லாஸ்ட்டாக நம்மளுக்கு மெயினாக அந்த புத்தர் இருப்பார். ஸோ நடுவில். ஸோ இப்போ காட்டுறேன்ல. ஸோ அவங்க தான் மெயினான எலஃபண்டா கேவ்ஸ்க்கே மெயின். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இதுக்கு வந்து ஒரு சிலைக்கு ஒரு ஹிஸ்ட்ரி போட்டிருந்தது. ஸோ அதோடைய பேரும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மேலே வந்து அந்த சிலை காட்டும் போது நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி மெயினாக சில சிலைக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த பேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோ நான் உங்களுக்கு காட்டுற ஹிஸ்ட்ரி தான். ஸோ 3 தலை இருக்கிறது பார்த்திங்கன்னா திரிமூர்த்தி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிலைக்கும் ஸ்பெசிஃபிக்கான நேம்ஸ் இருந்தது. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து ரொம்ப டயர்டாக இருந்தோம் காலையிலேருந்து. அதே வந்து ஷிப்பில் வந்து போட்டில் வந்தப்போவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டா அங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டா. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் நாட் அலவுட். ஸோ அதே மாதிரி நாங்கள் வெளியில் போயிட்டு ஷார்ட்ஸ் அதாவது ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே ஏன்னா சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மலையில் தான் குறைஞ்சிருக்காங்க. ஸோ செம்மையாக இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக மும்பை வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதை வந்து பார்த்துட்டு நம்ம ரீல்ஸ் எடுத்தோம். ஸோ நம்ம நிறைய கன்னிமா சாங், அப்புறமா வந்து அந்த யோர் வேஸ் பெட்டர் சாங், அதெல்லாம் நிறைய நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ அந்த ஷார்ட்ஸும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன். அந்த ஷார்ட்ஸ் லிங்க் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து முடிஞ்சிச்சிங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் போகிறதுக்கும் ட்ரெயின் ஏரியாச்சு. ஸோ அப்படியே வந்து நம்ம இப்போ ஷிப்பில் போட் ஏறணும். ஸோ போட் ஏறிட்டு அங்கேருந்து நம்ம கேட்வே ஆஃப் இந்தியா போயிட்டோம். அங்கேருந்து நாசிக் போகிறோம். ஸோ இதுதான் பிளானு. ஸோ நம்ம போகிறோம். நான் அங்கே போய் போட் கிட்ட ரீச் ஆனால் நான் காட்டுறேன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour இல்லை 45 minutes நம்ம வந்து கேட்வே ஆஃப் இந்தியா போயிடலாம். ஸோ நான் போயிட்டு அவங்க காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா கேட்வே ஆஃப் இந்தியா வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே வந்து நம்ம நாசிக் போகிறோம். ஸோ அது வழியாக போகும்போது மெரைன் ட்ரைவும் நம்ம சீலிங்க் வியூ பாயிண்ட் போகிறோம். ஸோ போகிறப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் எங்கே வந்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா மெரைன் ட்ரைவ் வந்துருக்கோம். ஸோ இது வந்து ராக் பீச் மாதிரி. ஸோ இங்கேருந்து அப்படியே ரோட் வழியாக நம்ம வந்து அந்த மெரைன் பீச்சோட அப்படியே சேர்ந்து நம்ம போகிறது. ஸோ அதுதான் மெரைன் ட்ரைவ். ஸோ நான் உங்களுக்கு இந்த பீச் காட்டுறேன். சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து சிட்டி வியூவோட இது சூப்பராக இருக்குது இந்த பீச்சு. பாருங்க அப்படியே அங்கேருந்து சிட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராக் பீச். ஸோ அங்கேருந்து அப்படியே இங்கே அப்படியே ரோட் வழியாக நம்ம வந்து ஸோ அங்கே போய் முடியுது. செம்மையாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம நாசிக் போகிற வழியில் நம்மளுக்கு பிரேக் கொஞ்சம் எடுத்து
வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு டிரைவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வடா பாவ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கடை பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ தட்டா ஸ்நாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் தான் சாப்பிட்டோம். வடாப்பாவும் அப்படியே வந்து மிசல் பாவும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒரு தட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம சாப்பிட்டோம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம திரியம்பகேஸ்வர் போயிட்டு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு கடை. ஸோ அப்படியே ஹைவேல தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நேற்று நைட் நம்ம பார்த்திங்கன்னா திரியம்பகேஸ்வர் டெம்பிள் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஜோதிர்லிங்கத்தில் ஒரு லிங்கம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம தர்ஷனம் பார்க்குறது இல்லை மற்ற எங்கெல்லாம் போகிறோன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.